அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் வணக்கம். அதாவது வருகின்ற 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துல இருக்கு. நான் சரவணகுமரன் ஐஆர்எஸ், ஃபார்மர் ஐஆர்எஸ். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நான் பிஜேபியில மாநில செயலாளராக தொடர்ந்து பணியில இருந்தேன். ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்தோட எண்ணம், எங்க தேசியம் தெய்வீகங்கிற எண்ணத்துக்காக அன்னைக்கு எங்களுடைய தேசிய பொதுச் செயலாளர் தேவராஜன் அவர்கள் முன்னிலையில தேசிய செயலாளர் சுரேஷ் அண்ணன், ஜெயராம் அண்ணன், நம்ம மதிப்புக்குரிய முத்துராமணி அண்ணன் தலைமையில நம்ம தேசிய நம்மளுடைய ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் இணைஞ்சு அரசியல் பணிகளை தொடங்கி இருக்கிறோம். ஒரு இக்கட்டான ஒரு டைட்டான சிச்சுவேஷன் தான். இப்போதைக்கு நாங்க என்ன யோசிச்சிருக்கோம்னா, எங்களுடைய மத்திய அமைப்பு உடைய அறிவுறுத்தல் படி ஒரு இணக்கமான கூட்டணி. இப்ப நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க செய்தியில, மதிப்புக்குரிய சசிகலாமாவை எங்களுடைய தேசியாளர்கள் எல்லாம் பார்த்தாங்க. ஒரு முதல்ல நட்பு ரீதியான சந்திப்பு. ஏன்னா ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க தமிழகத்துல, ஒரு பெரிய தலைமை, அவங்கள பார்த்து நட்பு ரீதியான ஒரு சந்திப்பு, ஒரு வாழ்த்துக்களை தேசிய பொதுச்செயலாளர் சொல்ல சொன்னாரு. அதை சொன்னதுக்கு அப்புறம் எலெக்ஷன் நேரத்துல டீ சாப்பிடறோட சேர்ந்து அதையும் பேச வேண்டியிருக்கும். சோ அந்த தொடர் சந்திப்புல ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாக வாய்ப்பு இருக்கு. அது நடக்குமான்னு எங்களுக்கும் தெரியாது. அது வராத பட்சத்துல இந்த கட்சியுடைய சிங்க சின்னத்துல அவர் கட்டுப்பாட்டு குழு தலைவர் சொன்ன மாதிரி 60 தொகுதிகளிலுமே ஃபார்வர்ட் பிளாக் தனித்து களம் காணும். சிங்க சின்னம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது ஏற்கனவே தெரிந்த சின்னம் தான். 1950 இருந்து இந்த தொகுதிக்கே பிரச்சாரம் பண்ணாம ஜெயித்த தலைவர்கள் அந்த கட்சியில உண்டு. 60 தொகுதியிலும் நிக்க முயற்சி பண்ணுவோம். அவர் நண்பர் கேட்ட மாதிரி இது ஓட்டு யாருக்கு தெரியும் அப்படிங்கிற சிந்தனை இல்ல. எங்களோட சிந்தனை நாங்க ஜெயிக்கணும், எங்களுக்கு ஐடென்டிட்டி இருக்கணும். எங்களுடைய குரல் இங்க இருக்கிற தென் மாவட்டத்தில் இருக்கிற மக்களுடைய குரல் சட்டமன்றத்தில் எதிர்த்து. தென் மாவட்டம் நான் சொல்லும் போது அதிகபட்சமாக ஃபார்வர்ட் பிளாக் இங்க அதை ரெப்ரசென்ட் பண்ணுது. குறிப்பாக ஒரு தமிழ்நாடு முழுக்கவும் நம்ம மாவட்ட செயலாளர்கள் போட போறோம் அடுத்து. எல்லாருடைய எளிய மக்களுடைய குரல், எதற்காக நேதாஜியோட குரல், தேவருடைய குரல் சட்டமன்றத்திலையும் பார்லிமெண்டத்தில் ஒழிச்சதோ அதே குரல் தமிழக சட்டமன்றத்துக்கு ஒலிக்க வைப்போம். அதுக்கான முதல் கட்ட பயணமாக தனித்து நிற்கிறது இருக்கும். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக அனைத்து மாவட்ட செயலாளர்களுமே தனித்து நிற்க தயார் அப்படிங்கிற கோஷத்தை எழுப்பியிருக்காங்க. கூட்டணி வந்தால், ஏன்னா அரசியல தெரியும் கூட்டணி கணக்கு தான். பெரிய திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, மத்தியில் ஆளுகிற பாஜகவும் சரி, எல்லாரும் கூட்டணிக்காக தான் செயல்படுறாங்க. ஏன்னா அந்த அரித்மெட்டிக்ஸ் முக்கியம் தமிழ்நாடு அரசியல்ல. இருந்தாலும் நாங்க அதே போக்குல நாங்களும் கூட்டணியை பாக்குறோம். ஆனா அதுக்காக சளைக்க போவதில்லை. தேவைப்பட்டால் தனியாக. அதாவது சில விஷயங்கள், கட்சி விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா மத்திய குழு தலைமை முடிவெடுக்கிறதான் ஃபைனல். மத்திய தலைமை ஒரு பாஜகவோட கூட்டணி இருக்கிற கட்சிகளோடு கூட்டணி வைக்க கூடாதுன்னு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்திருக்காங்க. அதை மீறி அவர் செயல்பட்டதுனால அவர் தற்காலிகமா நீக்கப்பட்டிருக்காரு. அது தலைமை கட்டுப்பாட்டு குழுவும் மத்தவங்களும் ரெப்ரசன்டேஷன் பண்ணுவாங்க. இது ஒரு கட்சிக்குள்ள இருக்கிற உறவுக்குள்ள ஒரு பிரச்சனை தான். அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த உறவுகள் எப்படி வேணாலும் சரியாகலாம். இந்த எலெக்ஷனுக்கு அது ஒரு வீக்னஸ் ஃபார்வர்ட் பிளாக் இருக்காது. ஒரு நல்ல முடிவை விரைவில் எதிர்பார்ப்போம் தலைமையில.